ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது உங்கள் வயிற்றில் வளரக்கூடிய 29வது வார கருவளர்ச்சியை பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ட்ரு ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் போடக்கூடிய இந்த லைக் தான் மற்றவங்களுக்கு இந்த வீடியோ எடுத்து செல்ல ஒரு உதவியாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நமக்கு குழந்த ஆண் குழந்தையா பெண் குழந்தையா அப்படின்ற எதிர்பார்ப்போம். அது மணிக்கு இது நார்மல் டெலிவரியா இல்லை சிசேரியனா அப்படின்றத பற்றி ஒரு பயம் இருக்கும். இந்த வாரத்தில் உங்கள் குழந்தைய வேகமாக உதைப்பாங்க. உங்களோட வளர்ச்சி 29வது வாரத்தில் மிக அதிகமாக இருக்கும். அது மணிக்கு குழந்தையோட மூமெண்ட்டை கவுண்ட் பண்ண சொல்லுவாங்க டாக்டர். அதுக்கேற்ற மணிக்கு இந்த வாரத்தில் மூமெண்ட்டும் அதிகமாக இருக்கும். குழந்தையோட எடை என்ன அப்படின்றத பற்றி குழந்தையோட எடை இந்த வாரத்தில் அதிகமாக இருக்கும். அதாவது லாஸ்ட்டு 2 மாதத்தில் குழந்தையோட எடை அதிகமாக இருக்கும். லாஸ்ட் 2 மாதத்தில் அவங்க இப்போ இருக்க எடையை விட 2 மடங்கு அதிகமாக எடை பெறலாம். குழந்தையோட லங்ஸும் அவங்களோட மசில்ஸுமே நல்ல ஸ்ட்ராங்காக ஆரம்பிச்சிருக்கும். இன்னுமே குழந்தையோட நுரையீரல் முதிர்ச்சி அடையாமல் தான் இருக்கும். குழந்தையோட எலும்பு வளர்ச்சி அடைய தொடங்கியிருக்கும். அது மாதிரி குழந்தையோட போன் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் ரொம்ப கடினமாகவும் இருக்கும். இந்த காலத்தில் குழந்தைக்கு கால்சியம் அதிகமாக தேவைப்படும். அதனால் கால்சியம் சத்து நிறைவான உணவுகள் சாப்பிட்றதோட கால்சியம் டேப்லெட்டும் கரெக்டாக எடுத்துக்கணும். குழந்தை வழக்கத்தை விட ஒரு 15 சென்டிமீட்டரில் இருப்பாங்க. முன்பை விட கொஞ்சம் வளர்ந்துருப்பாங்க. அதே மாதிரிக்கு அவங்களோட வெயிட்டும் ஏறி இருக்கும். 1.5 கிலோ கிட்ட வந்திருப்பாங்க. அடுத்து 11 வாரங்களுக்குள் குழந்தையோட நீளம் சிறிது அதிகரிக்கும். இந்த காலகட்டத்தில் உங்கள் உடம்புல ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்னென்னா, உங்கள் வயிறு முன்பை விட பெருசாக இருக்கும். கீழே குனிஞ்சு பார்த்தா உங்கள் கட்டை விரல் கூட தெரியாது. அந்த அளவுக்கு வயிறு பெருசாக இருக்கும். அன்றைக்கி உங்களோட வெயிட்டுமே அதிகரிச்சிருக்கும். குழந்தை வெயிட்டு அதிகரிக்குதோ இல்லையோ உங்கள் வெயிட்டும் அதிகரிக்கும். குழந்தை வெயிட்டு ஸ்லோவாக தான் அதிகரிக்கும். உங்கள் வெயிட்டு போட்டுரும். உங்களோட வெயிட் 8 முதல் 11 கிலோ வரைக்கும் அதிகமாக இருக்கலாம். இப்படி தான் வெயிட் ஏறும் இல்லை. ஒவ்வொரு கேர்ளுக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். அது மாதிரிக்கு உங்கள் மார்பகங்கள் பெருசாகவும் கனமாகவும் இருக்கும். அதுக்கேற்ற மாதிரிக்கு ப்ராவை சூஸ் பண்ணி போடுறது உங்களுக்கு முக்கியம். அது மாதிரிக்கு கால் வீக்கம் இருக்கும். அது மாதிரிக்கு வெயிட் அதிகமாக இருக்கிறதுனால பின்னங்காலில் இருக்க நரம்பு சுருண்டு வீங்கி இருக்கலாம். இந்த மாதிரிக்கு பிரச்சனை உங்கள் குடும்பத்தில் யாருக்காவது இருந்தால் உங்களுக்கு வர வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி பிரச்சனை இருக்கவங்க உட்காரவோ அதிக நேரம் நிற்கவோ முயற்சி செய்ய வேணாம். கால்களை படுத்துட்டு கால்களை உயர்த்தி வச்சு 2 தலாணி வச்சு உயர்த்திருக்கும் போது நீரும் வடியும். அது மாதிரிக்கு இந்த மாதிரிக்கு நரம்புகள் புடைச்சி வீங்குறதும் கம்மி பண்ணலாம். அது மாதிரிக்கு நைட்டு தூங்குறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். வயிறு பெருசாக இருக்கிறதுனால வயிறு பக்கத்தில் ஒரு தலகாணி வச்சு நீங்கள் தூங்க ட்ரை பண்ணலாம். இதனால் உங்களுக்கு சோர்வு கூட ஏற்படலாம் இந்த டைமில். அது மாதிரிக்கு லைட்டான உடற்பயிற்சி செய்யும் போது உங்களுக்கு தூக்கம் ஈஸியாக வரும். உடற்பயிற்சி செய்யும்போது உங்களோட எனர்ஜியுமே கூடும். ஏற்கனவே சொன்ன மாதிரிக்கு கால்களில் தசைப்பிடிப்பு, வயிறு ரொம்ப வளர்கிறனால மூச்சு திணறல் ஏற்படலாம், மலச்சிக்கல் ஏற்படலாம். ஏன்னா பெருங்குடலை போய் அழுத்துறனால, கர்ப்பப்பை அழுத்துறனால மலச்சிக்கல் ஏற்படலாம். அதனால் நீங்கள் கடினமான பொருட்கள் எடுத்துக்கிறாமல் சாஃப்டான பொருட்கள் எடுக்க பாருங்கள். ஃபாஸ்ட் ஃபுட்டில் அவாய்ட் பண்ணிடணும். அது மாதிரிக்கு சிறுநீரகம் அடிக்கடி போகிறது பிரச்சனையாகவும் இருக்கும். சிறுநீர் பையை கர்ப்பப்பையை அழுத்துறனாலையும் அடிக்கடி யூரின் போகலாம். அது தண்ணி நீங்கள் நிறைய எடுத்துக்கணும். இதுவே யூரின் போகும்போது அரிப்போடு வந்துச்சுன்னா டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணணும். குழந்தையோட அசைவு தெரியாமலாம் இருந்தாலும் டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணணும். அசைவை கவுண்ட் பண்ணிகிட்டே இருக்கணும். குழந்தை என்ன மணிக்கு பண்ணால் உங்களுக்கு அசைவு தெரியுது அப்படின்றத நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த தடவை கூல்ட்ரிங்க்ஸ் குடித்தா இல்லை தண்ணி குடித்தாலும் கூட குழந்தை ஒவ்வொரு மாதிரி மூமெண்ட் கொடுப்பாங்க. சாப்பிட்டா மூமெண்ட் கொடுப்பாங்க. அந்த மாதிரிக்கு இருக்கவங்க அசைவே இல்லை தூங்குறாங்க அப்படின்றாலும் பயப்பட வேணாம். ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் கழித்து மூமெண்ட் வந்துச்சுன்னா ஒன்றுமே இல்லை. அதுவே 3 மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு மூமெண்ட்டே தெரில அப்படின்டா ஏதாவது சாப்பிட்டு பாருங்கள். நடந்து பார்த்து மூமெண்ட்டு தெரிஞ்சிச்சுன்னா ஒன்றும் இல்லை, பிரச்சனை இல்லை. அது மாதிரிக்கு இந்த டைமில் தசை பிடிச்ச மாதிரிக்கு இருந்து அடி வயிற்றில் டப் டப்புன்னு கேட்டாலும் குழந்தைக்கு விக்கல் எடுக்குதுன்னு தான் அர்த்தம். இதனால் பயப்பட தேவையில்லை.
இந்த டைமில் வந்து ரத்தம் கம்மியாக வாய்ப்பு இருக்குது. அதனால் சுவரொட்டி வாரத்துக்கு ஒரு தடவை முருங்கைக்கீரை எடுத்துக்கோங்க. பீட்ரூட் ஜூஸ் குடிங்க. அது மாணிக்கு கால்சியம் நிறைந்த பால் அதிகமாக எடுத்துக்கோங்க. கீரை வகைகள் எடுத்துக்கோங்க. பச்சை காய்கறிகள், சுண்டல், புரோட்டீன் ஃபுல்லாக எடுத்துக்கோங்க. சத்தான உணவுகள் எடுத்துக்கிற போது ஆரோக்கியமான குழந்தை பிறக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.